ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം ഷഷ്ഠസ്കന്ധം 6வது ஸ்கந்தத்தில் அதா மங்களகரமாயிருக்கிற சப்ததசோ அத்தியாய 17வது அத்தியாயம். ജനമേജയ രാജ പരീക്ഷിത്ത് മഹാരാജാവോട് പുത്രനാன ജനമേജയൻ വ്യാസ മഹർഷിட்ட தன்னோட டவுட்டுகளை கேட்கிறார். அதனால ஜனமேஜய உவாச்ச 1வது ஸ்லோகம். கதம் தாஸ்ச ஸ்த்ரியः சர்வா ப்ருகூணாம் துக்கசாகராத் முக்தா வம்ச புனஸ்தேஷாம் பிராமணானாம் ஸ்திரோபவத். பிருகுக்களோடு அந்த ஸ்திரீ ஜனங்கள் எல்லாம் துக்க சாகரத்திலிருந்து எப்படி முக்தர்களானா, அதுக்கப்புறமா அந்த பிராமணர்களோட வம்சம் எப்படி நன்னா தழைச்சு வளர்ந்தது. 2வது ஸ்லோகம். ஹை ஹயை கிம் கிருதம் காரியம் ஹத்வா தான் பிராமணானபி க்ஷத்ரியைர்லோபசம்யுக்தை பாபாஜாரைர்வதஸ்வதத். ரொம்ப ரொம்ப அத்தியாசை பிடிச்சவாளும் துஷ்ட பிரவൃத்திகள் செய்யறவாளும் க்ஷத்ரியர்களுமான ஹைஹயர்கள் அந்த பிராமணர்களை எல்லாம் கொன்னுட்டு அதுக்கப்புறமா என்ன செஞ்சா அப்படின்னு சொல்லுங்கோ. 3வது ஸ்லோகம். ந திருப்திரஸ்தி மே பிரம்மன் பிபதஸ்தே கதாமிருதம் பாவனம் சுபதம் நிருணாம் பரலோகே பலப்ரதம். பிரம்மஜானியான உங்களுக்கு எல்லாம் தெரியும், சர்வஜனாக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமும் இல்லை. நீங்கள் சொல்கிற கதை எந்த அளவு கேட்டுட்டும் எனக்கு திருப்தி வர மாட்டேங்கிறது. ரொம்ப புனிதமான, அதே மாதிரி மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணுற, ரொம்ப ரொம்ப ஸ்ரேயோ மார்க்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுற கதைகளாக்குமே நீங்கள் சொல்லி தந்துருக்க. இப்படி ஜனமேஜய மகாராஜா சொன்னோன்னு வியாச பகவான் பதில் சொல்லுறார். அதனால வியாச உவாச்ச. 4வது ஸ்லோகம். ஸ்ருணுராஜன் பிரவக்ஷ்யாமி கதாம் பாப பிரணாஷினே யதா ஸ்த்ரியஸ்துதா முக்தா துக்கா தஸ்மாத் துரத்யயாத். ராஜாவே, அதிபயங்கரமான அந்த துக்கத்திலிருந்து எப்படியாக்கும் அந்த ஸ்திரீகள் முக்தர்களானா அப்படிங்கிற பாவனமான புனிதமான கதையை நான் சொல்லித்தரேன், கேளுங்கோ. 5வது ஸ்லோகம். பிருகுபத்னியோ யதா ராஜன் ஹிமவந்தம் கிரிம் கதா பயத்ரஸ்தா விபக்னாஷா ஹைஹயைஹி பீடிதாபிருஷம். ஹைஹயர்களால ரொம்ப ரொம்ப துரோகம் செய்யப்பட்ட பிருகு பத்னிகள் பயந்து ஹிமாலய பர்வதத்துக்கு போனா. 6வது ஸ்லோகம். கௌரீம் தத்ர சுசம்ஸ்தாப்ய மிருண்மயீம் சரிதஸ்தடே உபோஷண பராச்சக்ரோர் நிச்சயம் மரணம் பிரதி. கங்காதீரத்தில் கௌரி தேவியோடு மண்ணால இருக்கிற ஒரு விக்கிரகம் உண்டாக்கி அவ பிரதிஷ்டை பண்ணினா. എന്നിട്ട് அந்த தேவியை உபாசிச்சுண்டு இறந்து போறதுக்கு நிச்சயம் பண்ணினா, உயிர் விடுறதுக்கு நிச்சயம் பண்ணினா. 7வது ஸ்லோகம்.
സ്വപ്നേ ഗത്വാ തദാ ദേവി പ്രാഹതാ പ്രമദോത്തമ യുഷ്മാസു മധ്യേ കസ്യാശ്ചേത് ഭവിതാ ചോരുജപ്പുമാൻ. ഒരു നാளைக்கு സ്വപ്നത്തിൽ ദേവി அந்த ஸ்திரீ ஜனங்களுக்கு பிரத்யட்சமாயிட்டு இப்படி சொன்னா, உங்களோட கூட்டத்தில் ഒരുത്തിക്ക് തൊടയിലേന്ത് ഒരു പുത്രൻ ഉണ്ടാകും. 8ാவது ശ്ലോകം. മദംശക്തി സമ്പിന്ന സവകാര്യം വിദാസ്യതി ഇത്യാദിശ്യ പരാംഭാസ പശ്ചാദന്തർഹിതാഭവത്. എന്നോട് ശക്തി അംശത്തോടു കൂടി ജനിக்கிற അവൻ உங்களுக்கு நன்மையை உண்டாக்குவன். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த தேவி அங்கேருந்து அப்பிரத்யட்சமான. 9வது ஸ்லோகம். ஜாகிருதாஸ்து ததா சர்வா முதமா பூர்வராங்கனா காஜித்தாசாம் பயோத்விக்னா காமினி சதுராபிருஷம். இப்படி தேவி சொன்னதோடு கூடிட்டு அந்த ஸ்திரீகள் எல்லாரும் எந்திருந்தா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் தோணிட்டு அவளோடு இடையில அழகியான ஒரு ஸ்திரீ ரொம்ப பயந்துட்டு இருந்தா. 10வது ஸ்லோகம். ததார சோருணைகேன கர்ப்பம் சா குலவ்ருத்தயே பலாயன பராதிருஷ்ட்வா க்ஷத்ரியைர் பிராமணீயதா. அவள் குலவிருத்திக்கு வேண்டிட்டு தன்னோடு தொடைய மேல கர்ப்பம் தரிச்சா. ஒரு நாளைக்கு அந்த பிராமண ஸ்திரீ பயந்துண்டு ஓடி போறத பார்த்த க்ஷத்ரியர்கள். 11வது ஸ்லோகம். விஹ்வலா தேஜசா யுக்தா ததா தே துத்ருவூர்பிருஷம் கிருஹ்யதாம் வத்யதாம் நாரே சகர்பாயாதி சத்வரா. பயத்தோடு கூடிட்டு பரம தேஜஸ்வியான அவளோடு பின்னால ஓடிப்போனா. பதறீண்டு ஓடிப்போனா. பிடியுங்கோம் கெட்டி போடுங்கோம், அதா கர்ப்பிணியான ஒருத்தி ஓடி போறா அப்படின்னு அவ பேசிண்டா. 12வது ஸ்லோகம். இதி ப்ரூவந்த சம்பிராப்தா காமினீம் கட்கபாணயா சா பயார்த்தாது தான் திருஷ்டுவா ருரோத சமுபாகதான். இப்படி சத்தமா அவ கத்திண்டு கையில வச்சுருக்கிற வாளோடு கூடிட்டு அந்த அழகான ஸ்திரீ கிட்ட வந்து சேர்ந்தா. பக்கத்துல அவளை பார்த்த அவள் பயந்து சத்தமா அழுதா. 13வது ஸ்லோகம். கர்ப்பஸ்ய ரட்சணார்த்தம் சா சுக்ரோஷாதி பயாதுரா ருததீம் மாதரம் ஸ்ருத்வா தீனாம் பிராண விவர்ஜிதாம். கர்ப்பத்தை காப்பாத்துறதுக்காயிட்டு அவள் பயந்து நெடுங்கிண்டு அழுதா. பிராணன் போற அளவுக்கு தன்னோட அம்மை அழறத கேட்டுட்டு. 14வது ஸ்லோகம். நிராதாராம் கிரந்தமானாம் க்ஷத்ரியைர் வ்ருஷதாபிதாம் கிருஹீதாமிவ சிம்ஹேன சகர்பாம் ஹரிணீம் யதா. சிம்ஹம் பிடிகூடின கர்ப்பிணியான பெண்மான மாதிரி க்ஷத்ரியர்களால ദ്രോഹിക്കപ്പെട്ട ആരും ആശ്രയമില്ലാതയ്ക്ക്
தன்னோட அம்மை அழறத கேட்டுட்டு. 15வது ஸ்லோகம். சாஸ்ருநேத்ராம் வேபமானாம் சம்க்ருத்ய பாலகஸ்ததா பித்வோரும் நிர்ஜகாமாஷு கர்ப்பசூரிய இவாபரா. பயந்து நெடுங்கி கண்ணீரொழுக்கிண்டு நிற்கிற அம்மை அது தாங்க முடியாம கோபத்தோடு கூடிட்டு தொடைய பிளர்ந்து கர்ப்பஸ்த சிசுவா இருக்கிற அந்த பாலன், சூரியன மாதிரி தேஜோமயனா இருக்கிற அந்த பாலன் வெளியில வந்தது. அந்த குழந்தை கர்ப்பபாத்திரத்திலேருந்து வெளியில வந்தது. தொடையிலேந்து அக்குமே கர்ப்பம் தெரிச்சது. அந்த தொடையிலேந்து வெளியில வந்தது அந்த குழந்தை. 16வது ஸ்லோகம். முஷ்ணன் திருஷ்டி க்ஷத்ரியாணாம் தேஜசா பாலக சுபா தர்ஷனாத் பாலகஸ்யாஷு சர்வே ஜாதா விலோச்சனாஹ. அந்த பாலன் தேஜஸால க்ஷத்ரியர்களோடு கண்களை அட்ராக்ட் பண்ணின. அந்த பாலனை பார்த்ததோடு கூடிட்டு க்ஷத்ரியர்களோடெல்லாம் பார்வை நஷ்டப்பட்டது. 17வது ஸ்லோகம். பப்ரமுர்கிரிதுர்கேஷு ஜன்மாந்தா இவ க்ஷத்ரியாः சிந்திதம் மனசா சர்வே கிமேதத் இதி சாம்பிரதம். பிறவியிலேயே கண்ணு காணாதவாள மாதிரி க்ஷத்ரியர்கள் அந்த பர்வதத்துல இருக்கிற குகைகளில சுற்றி கறங்கினா, ஹிமாலய பர்வதத்துல இருக்கிற குகைகளில சுற்றி கறங்கினா. என்னவாக்கும் இப்படி இப்போ சம்பவிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு அவளெல்லாம் இப்படி யோசனை பண்ணினா. மனசுல பலரும் சிந்திச்சு பார்த்தா. 18வது ஸ்லோகம். சர்வே சச்சுர்விஹீனா யஜ்ஜாதஸ்ம பாலதர்ஷனாத் பிராமண்யாஸ்து பிரபாவோயம் சதீவ்ரதபலம் மஹத். அந்த பாலனை பார்த்தோனையாக்குமே எல்லாரோடும் பார்வை அப்படிங்கிறது இல்லாம போச்சு. இப்படி சம்பவிச்சது அந்த பிராமண ஸ்திரீயோடு பிரபாவத்தால ஆயிருக்கலாம். பாதிவிருத்திய பலம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசுதான் இப்படின்னு எல்லாம் அவ யோசனை பண்ணினா. 19வது ஸ்லோகம். க்ஷணாத்வா மோக சங்கல்பா கிம் கரிஷ்யந்தி துக்கிதா இதி சஞ்சிந்த்ய மனசா நேத்ரஹீனா நிராஸ்ரயா. ஒரு க்ஷண நேரத்துல நம்மளோடு எல்லாவித சங்கல்பங்களும் பிரயோஜனம் இல்லாம போயிடுத்தே. நம்மளை என்னெல்லாமாக்கும் மனக்கோட்டை கட்டி வச்சிருந்தோம், அதெல்லாம் இப்ப இல்லாம போயிடுத்தே. இந்த துக்கமும் சகிச்சுண்டு நம்மளை என்ன செய்வோம், கண்ணு காணாம எப்படி வாழ்வோம், இப்படி மனசுல சிந்திச்சு கண்ணு காணாத்த ஆரும் ஆசிரியம் இல்லாத அந்த க்ஷத்ரியர்கள். 20வது ஸ்லோகம். பிராமணீம் சரணம் ஜக்முர் ஹைஹயாகதசேதசா பிரணேமுஸ்தாம் பயத்ரஸ்தாம் கிருதாஞ்சலி புடாஸ்சதே. புத்தி மழுகி போன க்ஷத்ரியர்கள், ஹைஹயர்கள்,
அந்த குழந்தை ஜனிக்கிறதுக்கு காரணமாயிருந்த பிராமண ஸ்திரீய, பிராமணி அப்படின்னு இங்க சொன்னதால பிராமண ஸ்திரீய சரணம் பிராபிச்சா. அந்த டைம்லயும் பயத்தோடு கூடி நிக்கிற அவளை, நெடுங்கிண்டு நிக்கிற அவளை அவ கைகளை கூப்பி நமஸ்காரம் பண்ணினா. உன்னோடு குழந்தையாலே ஆக்கும் எங்களோட கண்கள் போச்சு, எங்களை காப்பாத்தனம் அப்படிங்கிற நோக்கத்திலே ஆக்கும் அவ நமஸ்காரம் பண்ணினது. 21வது ஸ்லோகம். ऊजुश्चैनां भयोद्विग्ना दृष्ट्यर्थं क्षत्रियर्षभा प्रसीद सुभगे मादा சேவகாஸ்தே வயம் கிலா. பயந்து நெடுங்கின சத்திரியர்கள் பார்வை கிடைக்கிறதுக்காயிட்டு அவகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினா, தாயே பிரசாதிக்கணுமே, நாங்கள் உன்னோடு தாசர்கள் அல்லவா இப்படின்னு எல்லாம் அவ கேட்டா. 22வது ஸ்லோகம். கிருதாபராதாரம்போரு க்ஷத்ரியா பாபபுத்தயா தர்ஷனாத்தவதன்வங்கி ஜாதா சர்வே விலோச்சனா. பாபபுத்திகளான இந்த க்ஷத்ரியர் தவறு செஞ்சிட்டோம், க்ஷத்திரியர்களான நாங்கள் ரொம்ப ரொம்ப தவறு பண்ணிட்டோம். மங்கள ஸ்வரூபிணியாயிருக்கிற உன்னோடு தர்சனத்தால எங்களோடெல்லாம் பார்வை இல்லாம போயிடுத்தே. இருபத்தி 23வது ஸ்லோகம். முகம் தேனைவ பஷ்யாமோ ஜென்மாந்தா இவ பாமினே அல்புதம் தே தபோ வீர்யம் கிம் குர்ம பாபகாரிணா. மங்கள ஸ்வரூபிணியாயிருக்கிறவளே, பிறவியிலேயே கண்ணு காணாம இருக்கிறவாள மாதிரி நாங்கள் இப்போ ஆயிட்டோம். எங்களுக்கு இப்போ உன்னோட முகத்தை கூட காணறதுக்கு சாதிக்கிறது இல்லை. ஆச்சரியந்தான் இது, உன்னோட தபோபலமாக்கும். இதுக்கு காரணம் நாங்கள் பாபம் செஞ்சிட்டோம், என்ன செய்யட்டும். 24வது ஸ்லோகம். சரணம் தே பிரபன்னாஸ்மோ தேஹி சச்சும்ஷி மானதே அந்தத்வம் மரணாதுக்ரம் கிருபாம் கர்த்தும் துவமர்ஹசி. நாங்கள் உன்னை சரணம் பிராபிச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு பார்வைய கொடுக்கணும். மரணத்தை விட ரொம்ப ரொம்ப கஷ்டமாக்கும் கண்ணு காணாத்த நிலைமை, அதனால எங்க கிட்ட கருணை காட்டணுமே. 25வது ஸ்லோகம். புனர்திருஷ்டி பிரதானேன சேவகான் க்ஷத்ரியான் குரு உபரம்ய ஜகச்சேம சகிதா பாபகர்மணா. மறுபடியும் பார்வையை தந்து க்ஷத்ரியர்களான எங்களை சேவகர்களாக்கி மாற்று. நாங்கள் எல்லாரும் பாபகர்மங்களிலேந்து நகர்ந்து எங்க பாட பார்த்துட்டு போய்க்கிறோம். இனி ஆரையும் நாங்கள் துரோகிக்க மாட்டோம். நாங்கள் எல்லாரும் நேர்வழிக்கு நடந்துக்கிறோம், எங்க தவற நாங்கள் புரிஞ்சுட்டோம். 26வது ஸ்லோகம். அத பரம் நகர்த்தவ்யம் ஈத்ருஷம் கர்ம கர்ஹிசித் பார்கவாணாம் து சர்வேஷாம் சேவகாஸ்மோ வயம் கிலா. இனி முதலுக்கு நாங்கள் இந்த மாதிரி பாப பிரவൃத்திகள் ஒன்றும் செய்ய மாட்டோம். நாங்கள் பார்கவர்களோடு சேவகர்களாயிட்டு இருந்துக்கிறோம். 27வது ஸ்லோகம். அஜ்ஞானாத்யத்கிருதம் பாபம் சந்தவ்யம் தத்வயாதுனா வைரம் நாத பரம் குவாபி பிருகுபி க்ஷத்ரியை சஹ. அறிவில்லாத தன்மையால செஞ்சு போன பாபம் இப்போது நீ பொறுக்கணும்.
இனி முதலுக்கு சத்திரியர்களுக்கு பார்கவர்கள்கிட்ட ஒரு தரத்திலையும் வைரம் அப்படிங்கிறது உண்டாகாது. 28வது ஸ்லோகம். கர்த்தவ்யம் சபதை சம்யக் வர்த்திதவ்யம் து ஹைஹயை சபுத்ரா பவ சுஷ்ரோணி பிரணதாஸ்மோ வயம் சதே. ஹைஹயர்கள் நல்ல ரீதியில எல்லார்கிட்டையும் நடந்துப்போம் அப்படின்னு சத்தியம் செய்யறோம். புத்திரனோடு கூடிட்டு நீங்கள் சுகமாயிட்டு வாழுங்கோம், நாங்கள் இதா உங்களை நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னு சத்திரியர்கள் எல்லாம் அந்த பிராமண ஸ்திரீயோடு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினா. அந்த பிராமண ஸ்திரீயோடு தொடையிலேந்தாக்குமே இந்த குழந்தை உண்டானது. அந்த குழந்தையோடு பார்வையினாலேயாக்குமே எல்லாருக்கும் கண் திருஷ்டி போச்சு. அதனால அந்த பிராமண ஸ்திரீய எல்லாரும் போய் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி இனிமேல் யாரையும் நாங்கள் உபதிரவிக்க மாட்டோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தா. 29வது ஸ்லோகத்துல முதல் லைன் சத்திரியர்கள் பிராமண ஸ்திரீட்ட ரிக்வெஸ்ட் பண்றதும், 2வது லைன் வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லறதுமாக்கும். 29வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் பிரசாதம் குரு கல்யாணி ந திஷ்யாம கதாச்சன. எங்ககிட்ட கருணை காட்டணுமே, எங்களை சந்தோஷத்தோடு கூடிட்டு நடத்தணுமே, மங்கள ஸ்வரூபிணி, எங்களுக்கு நீ ஆரிட்டையும் வைரம் உண்டாகாது இப்படின்னு எல்லாம் அந்த சத்திரியர்கள் சொன்னா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு வியாச பகவான் சொல்லறாரு. அதனால வியாச உவாச்ச 29வது ஸ்லோகத்துல 2வது லைன் இதி தேஷாம் வஜ ஸ்ருத்வா பிராமணி விஸ்மயான்விதா. இப்படி அவ சொன்னதை கேட்டோன்னே அந்த பிராமண ஸ்திரீக்கு அதிசயமாச்சு. 30வது ஸ்லோகம் தானாஹ பிரணதான் துஸ்தான் ஆஸ்வாஸ்ய கதலோச்சனான் கிருஹீதான மயா திருஷ்டேர்யுஷ்மாகம் க்ஷத்ரியா கில. பார்வையில்லாதக்கி சங்கடப்பெட்டுண்டு அழுதுண்டு கைய கூப்பி நிற்கிற அவளை ஆறுதல் வார்த்தைகளால சமாதானப்படுத்திண்டு இப்படி சொன்னா. க்ஷத்ரியர்களே, நான் உங்களோட பார்வையை இல்லாம பண்ணவே இல்லை.